எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் செட்டிநாட் ஸ்டைல் காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி ரெசிபிக்கு நான் 400 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். மஷ்ரூம்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இங்கே கட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாதியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் வரா மாதிரி இருந்தாலோ இல்லை கொஞ்சம் பழசாக கலர் மாதிரி இருந்தாலும் அந்த மஷ்ரூமை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது கட் பண்ண மஷ்ரூமில் மசாலா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 கப் பொரிச்ச வெங்காயம் சேருங்க. வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். 1 கப் நறுக்கின புதினா இலை, 1 கப் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எல்லா மஷ்ரூம் பீசஸையும் மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். ஒரு பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, ஜாவித்ரி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டு நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், கீர்ன 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததும் ஊற வச்ச மஷ்ரூம்ஸை சேர்த்து கலந்துக்கலாம். மஷ்ரூம்ஸை அரை மணி நேரம் மசாலாவில் தடவி ஊற வச்சதுனால மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நான் இங்கே 1/2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது 250 ml கப். மீதி கப் நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்தா சரியா இருக்கும். இது 250 ml கப். இந்த தேங்காய் பால் சேர்த்த தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்தா தான் நல்லா கரைஞ்சு உப்பு எல்லாத்துலேயும் ஈவனான டேஸ்டில் இருக்கும். தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் சேர்க்குறேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எப்படி அருமையாக வெந்திருக்குன்னு. மெதுவாக கலந்து விட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். செட்டிநாட் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய பிரியாணி. ஸோ அடுத்த வாட்டி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிநாட் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.